பெண் எழுத்தாளர்களுக்கு எழுத்துலகில் ராஜபாட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நம் கெஸ்ட் ஸ்டோரிஸ் தோழர்கள். அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டையும் இங்கே பதிவு செய்கிறேன். திரைப்படங்கள் உருவான காலகட்டத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்கள் குறித்து தோழர் பாரதி திலகர் அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எழுதின கட்டுரை வெளியான உடனே நான் படிச்சு உடனே கமெண்ட் பண்ணிடுவேன். அதனால அவங்க இந்த புத்தகத்தை என்னை அறிமுகம் செய்ய சொல்லி கேட்டாங்க. அவங்க எழுதின சினிமாவுக்கு வாரிகள புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். சினிமா என்பது வெகுஜன ஊடகம், காட்சி ஊடகம். மக்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தது சினிமா தான். திரைப்படங்கள்ல பல்வேறு விதமான மக்களுடைய வாழ்வியலை நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியுது. இன்றைய காலகட்டத்துல வெகு எளிதாக எல்லாரையும் போய் சேர்ற ஒண்ணுன்னா சினிமா தான். சினிமா ஏன் எல்லாரையும் ரொம்ப கவர்ற ஒரு அம்சமா இருக்குதுன்னா, தரையில் செய்ய முடியாத நிகழ்வுகளை திரையில் ஒரு கதாபாத்திரம் செய்யும் போது அதுல நம்மள வெகு எளிதில் அதை நம்ம பொருத்தி கொள்ள முடிகிறது. அதனால சினிமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணு. ஆனா சினிமா வெறும் பொழுதுபோக்கு அம்சமா மட்டுமே இல்லாம மக்களின் மனநிலையை ஆரோக்கியமான திசையில் திருப்புற ஒண்ணா இருக்கணும். அந்த கால சினிமாக்கள் அன்றைய வாழ்க்கை முறையை நமக்கு தெளிவா விளக்குது. அன்றைய மக்களுடைய நடை உடை பாவனைகள், அலங்காரம், அன்றைய ஊர்கள், தெருக்கள், வாகனங்கள், பேச்சு வழக்குகள், இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி மிக பழைய படங்கள்ல தான். இது மாதிரி மிக பழைய படங்கள்ல தான் இந்த பழைய படங்கள்லாம் ஒரு கால இயந்திரம் மாதிரி. நம்ம அந்த படம் பார்க்குற சில மணி நேரங்கள்ல அந்த காலகட்டத்துக்கே போய் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற படங்கள் காலகட்டத்துல இங்க இருக்கிறவங்க நிறைய பேரோட பெற்றோர்கள் கூட பிறந்திருக்க மாட்டாங்க. சில பேரோட பெற்றோர்கள் ரொம்ப சிறு வயசா இருப்பாங்க. அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. அன்றைய காலகட்டத்தில், அதாவது 1940களில் இருந்து 50கள் வரை வந்த படங்கள் குறித்து தான் இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. தமிழோட முதல் படமான கீசகவதம் ஒரு ஒளியில்லாத மௌன படம், முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்துல 50 பாடல்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பிலிம்ஸ் இப்போ அறிமுகம் கிடையாது. 1931லேயே குரத்தி பாட்டும் நடனமும் அப்படின்னு 4 ரீல்கள் மட்டும் கொண்ட ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி புதிய தகவல்கள் நிறைய பாரதி திலகர் பதிவு செஞ்சிருக்காங்க. முதல் பெண் ஒளிப்பதிவாளர் மீனா நாராயணன், தமிழின் முதல் பெண் இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட நடிகை டிபி ராஜலட்சுமி குறித்த தகவல்கள் பத்தியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கால படங்கள்ல டைட்டில்ல முதல்ல பெண் நடிகர்களோட பெயர்களை தான் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. ஏன்னா இப்ப இருக்கிற படங்கள்ல பெண்களோட பங்கு என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப பெண்களுக்கு திரைத்துறையில கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழோட முதல் நகைச்சுவை படமான சபாபதி பம்மல் சம்பந்தம் அவர்கள் எழுதின நாடகத்தை திரைப்படமாக்கி இருக்காங்க. அந்த படத்தோட நாயகி பத்மா அன்றைய லக்ஸோப் விளம்பர மாடல் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலா நம்மளுக்கு தெரியுது. டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்களோட பெயர் சொல்லும் ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. தமிழ் திரைப்படத்துறையோட முதல் பின்னணி பாடகி பி.ஏ. பெரியநாயகி, முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ரீமேக் பாடல்கள் இப்ப நிறைய வருது. ஆனா முதல் ரீமேக் பாடல் அப்ப 1941ல அசோக் குமார் படத்துல இருந்து எடுத்து இந்த சபாபதி படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சதிராட்டம் அப்படிங்கிற ஒரு நாட்டியம், பரதநாட்டியம்ங்கிற பேர்ல மேல்தட்டு குடும்பங்கள்ல நுழைஞ்சிருக்கிற காலகட்டத்தை இந்த சபாபதி படம் பேசுது. பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை இந்த படம் வலியுறுத்துங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. ஏன்னா பெண் கல்வியை பத்தி ஆவண படங்கள் மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல திரைப்படத்திலேயே ஒரு விஷயத்தை அப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் சந்திரலேகா அப்படிங்கிற பிரம்மாண்டமான படம் குறிச்ச நிறைய தகவல்கள் இந்த நூல்ல இருக்கு. அதுல நடிச்ச நடிகர்கள், அந்த பிரம்மாண்டமான ட்ரம் டான்ஸ், 1943ல இருந்து 48 வரைக்கும் அந்த படத்துக்கான ஷூட்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. படம் மாதிரியே படம் எடுத்த கதையும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்ல தம்பி படத்துல கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் என்னதான் சீர்திருத்த கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும் அவரும் பெண்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் படிச்ச பெண்களுக்கு. அதாவது படிப்பு இருக்கணும், படோபகாரம் இருக்கக்கூடாது, அடக்கம் இருக்கணும், அசடா இருக்கக்கூடாது, புத்தி கூர்மையா இருக்கணும், போக்கிர்த்தனம் கூடாது, அழகா இருக்கணும், ஆழ்மையக்கியா இருக்கக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு தான் அவரும் அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகளையும் இந்த நூல்ல சுட்டி காட்டுறாங்க ஆசிரியர். அதே கட்டுரையில பக்கம் 134
என்னை பத்தி ஒரு லைன் எழுதியிருக்காங்க. அந்த காலத்துல இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க பக்கத்துல அமர்ந்து ஏடு படிப்பாங்க. அது கடவுள் குறிச்ச பாடல்கள்லாம் இருக்கும். அந்த படத்துல வந்த ஒரு சீன் வந்து அந்த கட்டுரையில் எழுதியிருந்தாங்க. அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கருத்தை வந்து என்னோட பேரோட குறிப்பிட்டு என்னை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க. பாரதியக்கா ரொம்ப தேங்க்ஸ். கனடாவில் இருக்கீங்க, கேட்டுக்கோங்க. அப்புறம் பொன்முடி அப்படிங்கிற படத்துல வந்து பெண்ணுக்கு ஆண் தான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்து நம்ம சமூகம் எப்ப வந்து பெண் வீரர்கிட்ட வரதட்சணை வாங்குற சமூகமா மாறிச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த காலகட்டத்துல வந்த திரைப்படங்கள்ல பெண் பாத்திரங்கள் வந்து ரொம்ப வலுவா அமைக்கப்பட்டிருந்ததா ஆசிரியர் வந்து பதிவு செய்யறாங்க. அப்புறம் உத்தமபுத்திரன், அசோக் குமார், என் மனைவி, மனோன்மணி, மங்கம்மா சபதம், பர்மா ராணி, மீரா, 1000 தலை வாங்கி, அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு நிறைய படங்களை வந்து ஆசிரியர் பொறுமையா பார்த்து கதையை தெளிவா புரிஞ்சுட்டு இந்த நூலை எழுதியிருக்காங்க. இந்த பழைய படங்கள்லாம் வந்து நல்ல கதை அம்சம் கொண்டவையா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைய படங்கள் வந்து சதையையும் வன்முறையையும் மட்டும்தான் நம்பி எடுக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒண்ணு. ஏன்னா படம் பார்க்குற எல்லாருமே அந்த படம் சொல்ற விஷயத்த மனசுல பதிச்சுக்க மாட்டாங்க. ஆனா பதிச்சுக்கிற சில பேர் தவறான விஷயங்களை சரின்னு நினைச்சு பின்பற்றக்கூடாது இல்லைங்களா? அதனால இன்னைக்கு படம் எடுக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு படம் எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து எழுத கத்துக்கிட்டு அவ்வளவோ காவியங்கள் எழுதுறோம், இதிகாசங்கள் படிக்கிறோம். ஆனா ஆரம்பத்துல தட்டு தடுமாறி தானே எழுத ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இந்த படங்கள்ல தொழில்நுட்பம், லாஜிக் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் இன்றைய படங்களுக்கு இவைதான் ஆரம்ப புள்ளி, ஆரம்ப படிக்கட்டுகள். அதை நான் வந்து எப்பவுமே மறக்க கூடாது. அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படங்கள் எல்லாம் பொறுமையா பார்த்து அழகா எழுதி புத்தகமாக்கி இருக்காங்க. கட்டாயம் இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும். இந்த புத்தகத்தை என்ன அறிமுகம் செய்ய சொல்லி அக்கா கேட்டப்போ எனக்கு பேச வராதுன்னு சொல்லி மாட்டேன்னு சொன்னேன். ஆனாலும் அவங்க விடலை. ஒவ்வொரு வாரமும் விடாம கமெண்ட் பண்றீங்க, நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் என்கிட்ட வீட்டுல ஓயாம பேசுறியே, அங்க போய் பேசு மைக்கு முன்னாடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்தா இருக்கேன். அவருக்கும் என்னோட புத்தகத்தோட முதல் பிரதியை வாங்கின என்னுடைய அருமை தோழி அக்கா ஸ்ரீதேவி ஹென்றி அவங்களுக்கும், என்னை வந்து பேச அனுமதிச்ச நிவேதிதா தோழர், வள்ளிதாசன் தோழர், பொறுமையா கேட்ட நீங்க எல்லாம் படப்பட பட்டாசு, நான் வந்து பொட்டு வெடி மாதிரி. இதுதான் எனக்கு முதல் மேடை. அடுத்ததெல்லாம் உங்களை மாதிரியே நானும் படப்படன்னு பேச பழகிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.